வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கும் வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியில வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கும் தான் வணக்கம். நான் பறைகொட்ட தோளு தந்த மாட்டுக்கும் தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். இந்த வார அரங்கத்தில் முதல் நிகழ்வு எழுத்தாளர் அறிமுகம். அண்ணன் தம்பி என்றும் அக்கா தங்கை என்றும் அறியாமல் ஒருவர் மீது மற்றொருவர் உருண்டு புரண்டு அடித்து பிடித்து வாயில் உள்ளதை பிடுங்கி உண்டு வந்ததையெல்லாம் வாங்கி தின்று எப்படியெல்லாம் வாழ்ந்தோம். கும்பலாக குளியல் போட்டு குதூகலமாக ஆட்டம் போட்டு தலைவார போட்டி போட்டு ஒரே அழுக்குச் சீப்பை தேடினோம். ஒரே தலையணில் முகம் புதைத்தோம். விழித்து பார்க்கையில் ஆளுக்கு ஒரு பாவனையில் உறங்கினோம். ஒன்றாக அமர்ந்து கலேபரச் சாப்பாடு, வீட்டில் எந்நேரமும் கூப்பாடு, சிரிப்பு மழுகையும் சினுங்கி இருக்கும் வீடு இன்று தனிமரம் ஆனது. அன்பை விதைத்த ஆசை தங்கை அயர்லாந்தில் குடிபுகுந்தாள். அடித்தாலும் ஓடி வந்து அணைக்கும் தம்பி அயல்நாட்டிற்கு பயணம் போனான். கதை சொல்லி தூங்க வைத்த அக்கா பல காதம் தாண்டி வாக்கப்பட்டாள். கால ஓட்டத்தில் நாங்கள் தனிமரம் ஆனோம். எங்கள் இனிய நினைவுகளின் எச்சமாக பொட்டல் காட்டில் புழுதி படிந்த எம் வீடு மட்டும். ஆகா, அற்புதமான கவிதை! கவிஞர் முனைவர் மகேஸ்வரி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். கவிஞர் முனைவர் மகேஸ்வரி அவர்கள் தஞ்சாவூர் தந்தை ஹான்ஸ்ரோவர் கல்லூரி தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் காதல் கையொப்பம், தவறவிட்ட நேசங்கள் என்ற 2 கவிதை நூல்களை வெளியிட்டுள்ளார். சங்க அக வாழ்வியலில் புறம் என்ற நூலும் எழுதியுள்ளார். மேலும் வாகை, பன்முக நோக்கில் தமிழ் இலக்கியங்கள், சுடர்தொடி கேளாய் என்ற 3 நூல்களின் தொகுப்பாசிரியர். இவர் தேசிய மற்றும் பன்னாட்டு பல ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இவருக்கு உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள் மகேஸ்வரி அவர்களே. எழுத்தாளர் அறிமுகத்தில் நீங்களும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளவும். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருவோம். பாட்டு உரைநூலே வாய்மொழி பிசியே அங்கத முதுசொல்லோடு அவ்வேள் நிலத்தும். ஆம் மாணவர்களே, இன்றைய நம்முடைய அரங்கம் வாய்மொழி இலக்கிய அரங்கம். இந்த வாய்மொழி இலக்கிய அரங்கத்தில் முனைவர் ஆ. சகாதேவன், உதவி பேராசிரியர், வரலாற்றுத்துறை, மாட்சிமை தாங்கிய மன்னர் கல்லூரி, புதுக்கோட்டை. இவர் வாய்மொழி வரலாறும் வரலாற்று மீட்டுருவாக்கமும் புதுக்கோட்டை மாவட்டம் என்ற தலைப்பில் அற்புதமான உரை நிகழ்த்துகிறார். முனைவர் ஆ. சகாதேவன் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து முனைவர் நா. மாலதி, உதவி பேராசிரியர், நாட்டுப்புறவியல் துறை, தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர். இவர் தஞ்சை மாவட்ட வாய்மொழி இலக்கியங்களில் வேளாண்மை என்ற தலைப்பில் சிறப்பானதொரு உரையாற்றுகிறார். இவருக்கு நம்முடைய வணக்கத்தை உரித்தாக்குவோம். இந்த வாய்மொழி இலக்கிய அரங்கத்தை அலங்கரித்த சிறப்பு விருந்தினர்கள் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் நம்முடைய மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, நம்முடைய வாய்மொழி இலக்கியங்களை அறிவோம், உலகத்தாருக்கு அறிமுகப்படுத்துவோம். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவரும்
அனைவருக்கும் வணக்கம். ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. குளிக்க குளம் வெட்டி குளம்பாட அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேலறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த வாய்மொழி இலக்கிய அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொளிக்கு செல்வோம். நானுங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம். வாய்மொழி வரலாறும் வரலாற்று மீட்டுருவாக்கமும் என்ற தலைப்பில் பேச வருகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. சகாதேவன் ஐயா அவர்கள். பல கள ஆய்வின் அனுபவத்தால் 4 ஆய்வு நூல்களும் தேசிய மற்றும் பன்னாட்டு கருத்தரங்குகளும் பல்வேறு கட்டுரைகளையும் வழங்கியுள்ளார். மேலும் வரலாற்று பங்களிப்பு மட்டுமல்லாமல் சிறந்த நாட்டுப்புற மேடை பாடகராகவும் கவிஞராகவும் எழுத்தாளராகவும் என பன்முகத்தன்மை கொண்ட முனைவர் ஆ. சகாதேவன் ஐயா அவர்களின் உரையினை கேட்டு மகிழ்வோம். வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கும் வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியில வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கும் தான் வணக்கம். நான் பறைகொட்ட தோளு தந்த மாட்டுக்கும் தான் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். இன்றைய தலைப்பு வாய்மொழி வரலாறும் வரலாற்று மீட்டுருவாக்கமும். வாய்மொழி வரலாறு என்பது இந்த பரம்பரை சொல்லித்தந்த பாட்டுக்கும் தான் வணக்கம் என்ன அந்த கவிதை பாடலில் வந்ததல்லவா. பரம்பரை சொல்லித்தந்த இது இந்த பாடல்கள், இந்த கதைகள் அது வழி வழியாக மரபு வழியாக தொடர்ந்து வரும் ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த வரலாற்று மீட்டுருவாக்க கோட்பாடு, வாய்மொழி வரலாறு என்றால் என்னன்னு பார்த்துட்டோம். இந்த வரலாற்று மீட்டுருவாக்க கோட்பாடு என்பது ஆதாரம் கிடைக்காத ஒரு காலகட்டத்தின் வரலாற்றை மக்களிடம் வழி வழியாக மரபு வழியாக பேசப்படுகின்ற சொல்லப்படுகின்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை வரலாற்று அணுகுமுறையில் மீட்டெடுப்பது, அதை நுணுகி ஆராய்வது. அப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுது எழுதப்படாத ஒரு வட்டாரத்தின் வரலாற்றை மீட்டெடுக்கலாம். அப்படி தான் இந்த வாய்மொழி வரலாறும் வரலாற்று மீட்டுருவாக்கம் என்ற தலைப்பில் இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு புகழ்மிக்க மாவட்டம். இது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வாய்மொழி தரவுகள் எந்த அளவுக்கு துணையாக நிற்கிறது, ஆதாரமாக இருக்கிறது. ஒருபுறம் எழுதப்பட்ட வரலாறு, இன்னொன்று எழுதப்படாத வரலாறு. அதை பற்றி பார்ப்போம்.
பாடல்கள், கதைப்பாடல்கள், பழமொழிகள், அந்த ஊரை பற்றியான அத்தனை விஷயங்களும் அதில் இடம்பெற்றது. குறிப்பாக ராஜவேட்டை என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். ராஜவேட்டை இந்த வாய்மொழி வரலாற்று ஆய்வு அப்படின்னு ஒரு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிற அளவுக்கு விஷயம் இருந்தது. எங்கிருந்து அது கிடைச்சது? 6 வரி தாலாட்டு பாட்டிலிருந்து. அந்த 6 வரி தாலாட்டு என்னன்னு பார்ப்போம். ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே ஆராரிரரிரரோ என் காட்ட களச்சோட்டி என் சாமி கடினாய ஊச்சூட்டி என் வேட்டைக்கு போறாக என் சாமி வெங்க புலி உம்மாமா ஏன் பண்ணி படுமோ ஏன் சாமி பழகுருவி தம்படுமோ எல்லாம் படுமோ ஏ சாமி ஒய் இளைய மாமா வேட்டையில ரோச் அப்படி ஆடுறது, தொட்டி ஆடுறது. இந்த அடிப்படையில் காட்டை களைச்சோட்டி கடிநாய்க்கு பூச்சூட்டி வேட்டைக்கு போறாக வேங்க புலி மாமா. இங்கே இப்போ தான் வரும் வரலாறுக்கு ராஜ வேட்டை. அது என்ன ராஜ வேட்டை? ராஜாவின் முன்னிலையில் நிகழ்த்தப்படுகிறது ராஜ வேட்டை. எதற்காக வேட்டையாட வேண்டும்? அப்பொழுது இந்த வெட்டிக்காடு, காட்டை திருத்தி நாண்டாக்குதல், காடு வெட்டிகள், இப்படியெல்லாம் சில இனக்குழுக்கு பட்ட பேரே உள்ளது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா புதுக்கோட்டை மன்னர் வேட்டையாடுவதை இங்கே இந்த தாலாட்டு பாடல்களில் காண கிடைத்தது. இந்த தாலாட்டு பாடு இங்கே கிடைச்சிச்சு அப்படின்னு பார்க்கையில் கந்தரோகோட்டை வட்டத்தில் உள்ள மட்டங்கள் கிராமத்தில் என்னுடைய தாய் பாடினது இந்த வரிகள். இந்த 6 வரிகள் என்னை 60 வரிகள் 60 பக்கங்களை பூர்த்தி செய்யும் அளவிற்கு அந்த ஆய்வை கொண்டு செல்லப்பட்டது. சரி, ராஜவேட்டை என்றால் என்ன? சரிங்க, ஒரு ஊரில் அந்த 3 புறங்களிலும் காடு, ஒரு புறத்தில் விளைநிலமும் வீடுகளும், அது குடியிருப்பு பகுதிகளும் இருக்கிறது. இந்த மக்கள் விளைவிக்கும் பொருட்களை, அதாவது விளைபொருட்களை நாசம் செய்யக்கூடிய, காட்டில் வாழக்கூடிய விலங்குகளை வருடத்தில் ஒரு நாள் குறிக்கப்பட்டு இந்த தண்டரா போடப்பட்டு இந்த பகுதியில் வேட்டையாட வருகிறோம், இந்த கொடிப்படைகள் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு முதல்ல அறிவிப்பு வெளிவரும். இந்த அறிவிப்பு வெளிவந்த பிறகு வேட்டை, அதாவது அரண்மனையிலிருந்து மன்னர் மற்றும் தலை சிறந்த வேட்டை வீரர்களும், அந்த அரண்மனையில் வளர்க்கப்படுகிற வேட்டை நாய்கள், அந்த ராஜ வேட்டையில் அரண்மனை வைத்தியர்கள் கூட அந்த குழுவில் இடம்பெறுவார்கள். அப்பொழுது அரண்மனையிலிருந்து அந்த மன்னரின் முன்னிலையில், அந்த ராஜாவின் முன்னிலையில் குடிப்படைகள் இந்த வேட்டையாடுகிறது. தாரை தப்பட்டங்களை, அதை காட்டை களைச்சோட்டுறதுங்கிறது அடித்து 3 அந்த காட்டில் உள்ள விலங்குகளை தடபுடன்னு அடித்து ஒரு தூரியில் விடுவாங்க. தூரிங்கிறது ஒரு பகுதி, அந்த ஒரு வழி. இந்த 3 புறங்களிலும் வேட்டை வீரர்கள் அடிக்கிற சவுண்டில் ஒரு தூரியில் வரும். அப்பொழுது எதிரே நின்று கொண்டிருக்கிற வேட்டை வீரர்கள் அது லாவுகமாக வேட்டையாடுவார்கள், அடித்து பிடிப்பார்கள், அது வேட்டையாடுவார்கள். இந்த மாதிரியான வேட்டையாடக்கூடிய திறமை உடையவரை தான் வேங்க புலி அப்படின்னு
அந்த தாய் தாலாட்டில் சொல்கிறார். வேங்க புலின்னா என்ன? இந்த புலி அதாவது வீரமுடைய ஆண் மக்களை தன்னுடைய அந்த சகோதரனாக நினைத்து உண்டு அந்த குழந்தைக்கு தன் தாய் மாமன் உடையவனாக அடையாளப்படுத்துகின்றாள் அந்த தாய். அந்த காலகட்டத்தில் அந்த காட்டை களைச்சோட்டி கடிநாய்க்கு பூச்சூட்டி சுன்னு விரட்டுறது, அந்த வேட்டையாடுறதுக்கு பழக்கப்பட்ட நாய்கள். இப்போ தொண்டைமான்கள் ஒரு திறமையான வேட்டை வீரர்களாக இருந்தார்கள் என்று அறிய முடிகிறது. வரலாற்றிலும் அது இடம்பெற்றுள்ளது. ஒரு முறை மன்னர் வேட்டையாட செல்லும் பொழுது அந்த வேட்டை நாய் ஒரு முயல் துரத்தி கொண்டு செல்லும் பொழுது முயல் திரும்பி அந்த நாயை எதிர்த்ததாகவும் அந்த இடத்துல தான் இப்போ இருக்கிற புதுக்கோட்டை அரண்மனை கட்டப்பட்டதாகவும் இது வரலாற்றில் இல்லை, ஆனால் வாய்மொழி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. இதுதான் அதோடைய சிறப்பு, இந்த வாய்மொழி வரலாறுங்கிற தலைப்பு. ஆக இந்த வேட்டையில் நாயின் பங்கு, வேட்டையில் அடிக்கக்கூடிய அந்த வேட்டை வீரர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டால் விஷ பாம்பு வேறு எதுவும் தீண்டிருச்சுன்னா அதை குணப்படுத்துவதற்காக அரண்மனை வைத்தியர்கள் வந்துள்ளார்கள். இந்த வேட்டை பங்கீடு அப்படின்னு ஒரு உருவகப்படுத்தலாம். அது என்னவென்றால், இந்த வேட்டையாடிய அத்தனை மிருகங்களையும் அதோடைய அந்த சுத்தம் செய்து எத்தனை பங்கேற்பாளர்கள் வேட்டையாளர்கள் வந்திருக்காங்களோ அத்தனை கூறிடுவார்கள். கூறு என்றால் ஒரு பங்கு போடுதல். ஒரு மாமிசத்தின், அதாவது ஒரு விலங்கின் அத்தனை மாமிச துண்டுகளும் அதில் இடம்பெறும். இப்போ தொடை கறி மட்டும் வேணும் அந்த மாதிரியான சொல்ல முடியாது. எல்லா பாகங்களும் எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுக்கப்படும். குறிப்பாக அந்த வேட்டையாடிய ஒரு பெரிய ஒரு மானை வேட்டையாடி கொண்டு உள்ளார் ஒருத்தர். அவருக்கு அந்த மானின் தலையை பரிசாக கொடுக்கறது. இப்போ இது மட்டும் இல்லைங்க, இந்த வேட்டை வீரர்களை அடையாளப்படுத்துவதும் அவர்களை ராஜ வேட்டையில் பங்கெடுத்து கொண்ட வேட்டை வீரர்களை படை வீரர்களாக தேர்வு செய்யும் முறையும் இந்த களத்தில் இருந்துள்ளது. இப்போ கந்தரகோட்டை பக்கத்தில் இப்போ காடுகள் பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய காடுகள் இருக்குது. அதாவது திருவரங்குளம் காடு, வாராப்பூர் காடு, நெருஞ்சிப்பட்டி காடு, இப்படி ஆதனக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற கற்பராயம்பட்டி காடு, இதுபடி கந்தரகோட்டை பக்கத்தில் இருக்கிற சில காடுகள், இது தொடர்ச்சியாக இந்த மன்னரின் முன்னிலையில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த வேட்டைக்குடி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. கந்தரகோட்டை ஒன்றியத்தில் சொக்கம்பேட்டைக்கு பக்கத்தில் அந்த நெப்புகை அணைக்கட்டும் சொக்கம்பேட்டை என்ற ஊருக்கு இடையில் வேட்டைக்குடி அப்படின்னு இருக்குது. நாம் தமிழ்நாட்டில் சில ஊர்கள் வேட்டைக்குடின்னு ஒரு ஊரெல்லாம் இருக்குது, பார்த்துருக்கோம். இங்கே வேட்டைக்கூடி, வேட்டை வீரர்கள் ஒன்று கூடிய இடம். அவர்கள் வேட்டை விலங்குகளை குவித்து வைத்து பிறகு அதை பங்கிட்டு கூறு போட்டு அனைவரும் எடுத்துக்கொண்டது. அடுத்ததாக அது ஒரு நீர்நிலையான ஒரு பகுதி. வேட்டை குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி குடிக்கிற வீரர்கள் அது களைப்பாறக்கூடிய இடமாகவும் வேட்டை கூடி அப்படின்னு இருக்கு. அதே போல் சில இடங்களில் இந்த வேட்டை நம்ம வேட்டை சமூகத்திலிருந்து தான் வந்தோம். முதல்ல காட்டாண்டி, விலங்காண்டி, அப்புறம்தான் நாகரிகமும் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் இந்த வேட்டையுடைய இன்னும் கிராமத்தில் நம்ம பாருங்கள், உறவினர் வந்துட்டா இருங்க கறி எடுத்துகிட்டு வர்றேன், மீன் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு போகலாம் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது என்றால்,
நான் சொன்னேன் பாருங்கள், அந்த காட்டை களைச்சோட்டுற வேட்டை, அந்த வேட்டையிலேருந்து கிடைக்கக்கூடிய பங்கு எடுத்துகிட்டு வர்றது, கறி எடுத்துகிட்டு வர்றது, இன்றைக்கி போய் காசு கொடுத்து வாங்குறது இல்லை. இந்த வேட்டையாடுவது என்பது கூட ஒரு வீரமும் அந்த உடல் நலத்திற்கு அந்த தேவையான அந்த உடற்பயிற்சியும் கூட. இப்போ இந்த 6 வரி தாலாட்டு பாட்டில் 60 பக்கம் எழுதலாமா முடியாதா சொல்லுங்க பாப்போம். அது மாதிரி இந்த வேட்டையின் தற்கால நிலை அப்படின்னு ஒரு இது எழுதுவதற்கு வாய்ப்பாக இருந்தது. வேட்டைங்கிறது ஒரு முயற்சியும் பயிற்சியும் திறமையும் இருந்தால் கிடைக்கிற அந்த இலவசமான அந்த பொருள் கூட. இப்போ கந்தரக்கோட்டை வட்டாரத்தில் வேட்டை சமூகங்கிற ஒரு இனக்குழுவே இருக்குங்க. வேட்டையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்றும் அவர்களுடைய வேட்டையாடுதல் என்பது இருக்கிறது. குறிப்பாக எலி வேட்டை, முயல் வேட்டை, இது மாதிரி தொடங்கி நண்டு வேட்டை, ஈசல் வேட்டை, இப்படியாக வேட்டையாடுவது என்பது ஒரு மறுவழி தொடராகவும், அதில் இந்த வேட்டையின் தற்கால நிலைங்கிறதுல அந்த நுணுக்கமான கருவிகள், மீன்பிடித்தல், இந்த கட்டை போட்டு மீன்பிடித்தல், பத்தக்கட்டை மீன் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு வேட்டை தான். இப்படியாக இன்றும் அந்த வேட்டை சமூகம் கண்டர்கோட்டை பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களிடம் கலாய்வு மேற்கொண்டு சேகரிக்கப்பட்ட தகவல்கள், சில நுணுக்கமான கருவிகளும் அந்த பயன்பாடுகளை பார்த்தோம். அடுத்ததாக இந்த ராஜ வேட்டை மறைந்தது, பாரி வேட்டை அப்படின்ற ஒரு நிகழ்வு தொடங்கியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தரக்கோட்டை அருகில் வளவம்பட்டி என்ற கிராமத்தில் பாரி வேட்டை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அன்று மன்னரின் முன்னிலையில் இருந்தாங்க. இன்றைக்கு மன்னர் காலம் முடிந்து போயிட்டது. ஆனால் அந்த மன்னர் போல சாமியை, அந்த மூங்கில் ஐயனார், அவரை அந்த தெய்வத்தை பல்லாக்கில் வைத்து வேட்டையாடுவது, முயல் வேட்டைக்கு போகிறது. அந்த முயல் வேட்டை பிடிச்சி முயல் வேட்டையாடி திரும்ப அந்த பாரி வேட்டை என்ற ஒரு ஆய்வு செய்யும் அளவிற்கு அந்த விஷயங்கள் இருந்தது. இப்படியாக வாய்மொழி கதைகள்லையும் கதைப்பாடல்கள்லையும் சொல்லப்படுகிறது. அதனால தான் கோட்டை புதுக்கோட்டை வேட்டை ராஜ வேட்டை, கோட்டை புதுக்கோட்டை வேட்டை ராஜ வேட்டை இப்படின்னு ஒரு பாட்டாகவே பாடலாம். இப்போ புதுக்கோட்டையின் பெருமைகளை பற்றி சொல்கிறது மட்டுமல்லாமல் அதில் சொல்கிறாங்க, மக்களுடைய அந்த நிகழ்த்து கலை அப்படின்னு சொல்லுவோம்ல, உழைப்பவன் களைப்பு தெரியாமல் அவன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள்லாம் கவிதைகளே என்று நாட்டுப்புற பாடல்களுக்கு எடுத்துரைப்பார்கள், நாட்டுப்புற பாடல்களுக்கு விளக்கம் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் பூவுக்குந்தான் புதுக்கோட்டை, பூமலரும் திருக்கோரணம், பூவுக்குந்தான் புதுக்கோட்டை, பூமலரும் திருக்கோரணம், நான் இருக்கும் மட்டாங்காலு தங்க மெத்தையிலால, நாடி வரும் கோடீசானம் பொன்னோமே குயிலால அப்படின்னு ஒரு பாட்டு. மட்டாங்கால் மண்ணில் திட்டடி மிதிச்சா கருவாட்டு அழகி கூட கட்டழகி ஆகி விடுவா அப்படின்னு ஒரு பாட்டில் இருக்கு. ஓமமுன்னா ராமேஸ்வரம், ஊருலையும் பெரிய ஊர், பேருலையும் மட்டாங்கா, பிறனடிக்கும் கழுங்கு தண்ணி. இந்த மட்டாங்கால் எப்படி ஊர் தோற்றத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இது மட்டாங்கால் பெரிய ஏரி என்ற ஒரு பெரிய ஒரு நீர்நிலை. இந்த வாய்மொழி வரலாறை தொகுப்பதற்கு சில வகைமை இருக்குது. இந்த கதைகளில் கதைப்பாடல்களில் வரக்கூடிய விஷயங்களை தொகுப்பதற்கு மக்களுடைய இடப்பெயர்ச்சி வரலாறு,
ஊர் பெயராய்வு அப்படிங்கிற ஒரு இது. அடுத்ததாக வட்டார தலைவர்களின் வரலாறு, அடுத்ததாக கோயில் வரலாறு, வழிபாட்டு தொடர்பு, அடுத்ததாக நிலக்கொடைகளும் தொழில்களும். இப்படி இந்த வாய்மொழி வழக்காறுகளை சேகரிக்கும் பொழுது, ஒரு வட்டார வரலாறை மீட்டெடுக்கும் பொழுது இத்தனை விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளும். நீர்நிலை ஆதாரங்கள் வரலாற்றில் இந்த மட்டாங்கல் பெரிய ஏரியை பற்றியான வரலாறு இருக்கிறது. இங்கே புதுக்கோட்டை தொண்டைமான்களுடைய ஆட்சி காலத்தில், தஞ்சையில் நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் கண்டர்கோட்டை பகுதியில் இங்கே கண்டர்கோட்டை ஜமீன் இருந்துள்ளார்கள். அதே போல் இந்த கண்டர்கோட்டை ஜமீன்தார்களை அவர்களை பண்டாரத்தார் என்று அழைக்கக்கூடிய அந்த பெயர் இடம்பெற்றுள்ளது. சூரியமூர்த்தி பண்டாரத்தார், ராஜகோபால பண்டாரத்தார், அச்சுத பண்டாரத்தார், கோவிந்தராசு பண்டாரத்தார், இப்படியெல்லாம் இவர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. அதே போல கல்லாக்கோட்டை என்ற ஒரு ஜமீன், கல்லாக்கோட்டை ஜமீனில் சிங்கப்புலியார், ரெங்கசாமி சிங்கப்புலியார் அப்படின்ட்டு சொல்லுவது உண்டு. அது மட்டுமல்ல, அந்த கல்லாக்கோட்டை ஜமீனின் பெருமையை பேசுவதற்கு அவர்களை வரகு சிங்கப்புலி என்று கூட சொல்வார்கள். எதற்காக அது சொல்லப்பட்டது என்றால், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோயில்களில் அந்த புனரமைப்பு செய்வார்கள் கும்பாபிஷேகத்திற்கு. அந்த புனரமைப்பு செய்யும் பொழுது அந்த கலசத்தில் அதில் வரகை சேமித்து வைப்பார்களாம். வரகு தான் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இருந்தாலும் அதை சரியாக சேமித்து வைத்திருந்தால் அது கெட்டு போகாது அப்படின்னு சொல்வார்கள். இந்த பகுதியில் வரகு என்பது ஒரு முக்கிய விளைபொருளாக இருந்தது, வரகரிசி. இங்கே அதை பற்றியான வட்ட வட்ட பாறையில் வரகரிசி தீட்டையில் யார் கொடுத்த சாயச்சல ஆலவட்டம் போடுதடி, மோர்கன் புதிய தொழில்நுட்பம். இந்த வரகு அரைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த திருகை கல்லில் இருக்கும், அந்த வரகு திருகை. இதே மாவரைக்கிறதுக்கு அந்த திருகையை அந்த கல்லாலான திருகையை பொழிஞ்சு அதில் அரைப்பாங்க. ஆனால் வரகு அரைக்கிறதுக்கு எங்களுடைய தாய்மார்களுடைய புதிய நுணுக்கம் ஒன்று. அது சாக்கு, சணல் சாக்கை அந்த மண்ணில் பிசைஞ்சு அதை தடவி கீழே மேலேயும் 2 கல்கள்லையும் அதை ஒட்டி மேலே வரகு அரைப்பாங்க. அந்த வரகு அரைக்கையில் அந்த வரகு அந்த தோல் மட்டும்தான் எடுக்கும் ஃபஸ்ட்டு. அந்த தோல், அந்த வரகுடைய உமி, அந்த வரகு உமிங்கிறது அப்படியே போயிடும். பிறகு அந்த வரகரிசியை ஒரு மாதிரி சிகப்பான ஒரு கலரில் இருக்கும். அந்த சிகப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு அந்த அரிசியை சலுக்குவாங்க, உரலில் விட்டு போட்டு சலுக்குவாங்க. அதுக்கு என்னென்னா மர உரலை பயன்படுத்துவாங்க. அதுக்கு மேலே ஒரு பானை ஓடை அப்படியே அழகாக உடைச்சி அந்த மர உரல்லேருந்து அரிசி மணிகள் தெரித்து போகாமல் இருப்பதற்காக பானை ஓடை. இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் உள்ள தொழில்நுட்பம் அந்த வரகரிசியில் சமைக்கிறது. எங்கள் பகுதியில் நண்டானத்தில் 2 ஆணை வைக்கிறது அப்படின்னு ஒரு பழமொழி. எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி மூதாதையர்களுடைய வரலாறு சொல்லியிருக்காங்க கதை கேட்கையில். வரகரிசி சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படியே பிடிக்கும், மண்ணையை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நல்ல ஒரு வெஞ்சனம், குழம்பு நல்லா இருந்தால் தான் அதை சாப்பிடலாம். ஆனால் நெல்லரிசி சோறு, நித்த நெல்லுச்சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்காய்ங்கிற மாதிரி நெல்லுச்சோறு சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த காலகட்டத்தில்.
அப்போ இந்த நண்டானத்தில் 2 ஆணம் பண்ணுறா அப்படின்னு சொல்லையில் என் பாட்டி என்ன செய்வாங்களாம், முதல்ல வந்து நெல்லரிசியை போடுறது ஒரே பானையில், மண்பானை. அப்போ அந்த நெல்லரிசியை போட்டு நல்லா வெந்து அரை வேக்காடை வரையில் வரகரிசியை கிளஞ்சி அலசி அது மேலே போடுறது. இப்போ வந்து கிண்டுனா 2ம் கலந்துரும், ஆனால் கிண்ட மாட்டேன். அப்படியே பதம் பார்த்து வடிச்சிட்டு, அதையும் வடிமாறுன்னு ஒரு சொல்லுவாங்க, காடுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு குச்சி, அது விஷம் இல்லை, நல்ல ஒரு இது. அந்த வடிமாரை வச்சு வடித்து பெருமனையில் தூக்கி வச்சு, பெரிய பானை 2 மரக்கா 3 மரக்கால்லாம் அரிசி போடக்கூடிய பெரிய பானைகள். இந்த வரகரிசியை தனியாக சோத்தை எடுத்துருவா பாட்டி, அதை மருமகமார்கள் போடுவாங்களாம். இந்த நெல்லுச்சோறு இருக்கு பாருங்க, தன்னுடைய மகன்களுக்கு போடுவாங்களாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த மட்டாங்கல் பெரிய ஏரி பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட பதிவிட்டேன். அது எப்படி வந்து அந்த மட்டாங்கல் பெரிய ஏரி அப்படின்னு சொன்னோம்னா, கச்சவெளி புதூர்னு ஒரு கிராமம். அது ஒரு ஏதோ ஒரு சமூக நிகழ்வுல அந்த புதூர் அழிஞ்சு போயிடுது. அது இயற்கையுடைய விஷயமா இருக்கலாம், அல்லது ஆட்சியாளர்களுடைய சூச்சமாக இருக்கலாம். புதூர் அழிஞ்சிருது. அப்போ அந்த காலத்தில் குடிமராமத்து பணிகள் என்ற விஷயத்தை இப்பொழுது எடுத்துக்கொள்கிறவல்லவா, அதையும் எடுத்திருக்காங்க. குடிமராமத்து பணின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஆண்மகன்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் அந்த கோடை காலத்தில் அந்த வாய்க்கால், அந்த தண்ணி தேங்கக்கூடிய நீர்நிலைகளை சுத்தம் பண்ணுறது, வெட்டி அதை வந்து அந்த முள் புதர்கள் இதுகளெல்லாம் தள்ளி அந்த நீர் ஓட்டத்துக்கும் நீர் தேக்கத்துக்கும் அருமையாக பயன்படுத்துது. அப்படியாக இந்த மட்டாங்கல் பெரிய ஏரி கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு 3 மைல் தொலைவுக்கு கரை கட்டப்பட்டு, யார், கந்தரவோட்டை ஜமீனால் கரை கட்டப்பட்டு அந்த ஊருக்கு பெயர் வைக்கிறான் பாருங்க, மட்டாங்கால். மட்டுன்னா தேன், அது கழக தமிழ் அகராதி பல விளக்கங்களை கொடுக்குறது. தேன், மட்டுன்னா தேன், கால்னா வாய்க்கால், கூம்பு வாய்க்கால் அப்படின்லாம் நிறைய பொருள்படு சொல்கிறாங்க கழக தமிழ் அகராதி. தேன் இங்கு வாய்க்காலாக வழிந்தோடுகிறது அப்படின்னு. இங்குங்கிறது வந்து இணைப்பு சொல். மட்டு தேன் கால், தேன் கால் அப்படின்னா ஒரு ஊருக்கு நல்லா இருக்கிறது இல்லை, மட்டுக்கால் அப்படின்னு. இங்கு எங்கே, மட்டாங்கால்ல தேனாக ஓடுகிறது. என்ன ஓடுது, தண்ணி. இந்த தண்ணியுடைய மட்டாங்காலுடைய நீர்நிலை ஆதாரமாக விளங்கக்கூடிய பெரிய ஏரி மிகவும் புகழ்பெற்றது. அந்த 3 மைல் தொலைவு கொள்ளளவுடைய அந்த பெரிய ஏரி கிட்டத்தட்ட 3 மைல் தூரம் உள்ள அருகாமையில் உள்ள கிராமங்கள் வரை பாயக்கூடிய அளவுக்கு நீர் கொள்ளளவோடு. அப்போ தான் ஊர் ஓமம்னா ராமேஸ்வரம், ஓமம் பெறணும்னா ராமேஸ்வரம் கடலுக்கு போகணும். ஊர்லேயும் பெரிய ஊர், பேருலையும் மட்டாங்கால், விரண்டடிக்கும் கழுங்கு தண்ணி வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக சொல்கிறோம். அதுபோல் வந்து இங்கே கந்தரக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை வட்டாரங்களில் புதுக்கோட்டைகளில் இங்கே ஒரு பஞ்ச நிகழ்வு, இந்த வரலாற்று மீட்டுருவாக்கு கோட்பாட்டுக்கு என்னென்ன உட்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த வாய்மொழி வரலாற்று அறிஞர்கள் மதிப்பிட்டிருக்காங்க. டாக்டர் சிவசுப்பிரமணியன் மற்ற தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நாட்டுப்புற துறையில் துறைத் தலைவராக பணியாற்றிய டாக்டர் அரு ராமநாதன் இவர்களெல்லாம் வந்து அதை பட்டியலிட்டிருக்கிறார்கள். தாதூர் பஞ்சம், அரியலூர் ரயில் விபத்து, கட்டபொம்மன் கதை பாடல்கள், இது மாதிரியான நடந்த நிகழ்வுகளை பாடலாக பதிவிடும் வழக்கம் மக்களிடம் இருந்தது. அரியலூர் ரயில் விபத்தை பற்றி இப்போ நீண்டதொரு பாடல் பாடப்படுகிறது. அதுபோல்
இந்த வாய்மொழி வரலாற்று நிகழ்வுகள் இந்த வட்டார வரலாற்றை நிறைவு செய்ய, அதாவது இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரைம்பா, சக்கரை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ வந்து நல்ல ஒரு இனிப்பானது. அதுபோல் அந்த இழுப்பப்பூ வந்து மருத்துவ குணமுடையது அதுவும் சொல்லுவாங்க. அதுபோல் இந்த கந்தர்வக்கோட்டை, கண்டர்கோட்டைன்னு சொல்லிடுற வழக்கு இந்த கண்டர்கோட்டைக்கு இது வந்து தஞ்சைக்கும் மதுரைக்கும் ஒரு பெருவழித்தடமாக இருக்கிறது இப்போவும். இந்த கண்டர்கோட்டை ஜமீன்தார் ஆட்சி செய்திருக்கார்கள் அப்படி சொன்னோம். இந்த கண்டர்கோட்டை என்பது வந்து பேர் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த சோழ மரபு. கண்டர் என்றால் அது ஒரு ஆயுதம், கோடாளி. கண்டராதித்த சோழன் அப்படின்னு ஒருவர் சோழர் ஆட்சியை செய்திருக்கும் பொழுது, ஆதித்தன் என்றால் சூரிய மரபு என்று சொல்வார்கள். அதுபோல் கண்டராதித்த சோழனால் உருவாக்கப்பட்டது இங்கே கண்டர்கோட்டை. அதற்கு எடுத்துக்காட்டாக ஆபத்த சகாய ஈஸ்வரர் என்ற இங்கே ஒரு சிவன் தலம் இருக்கிறது. கண்டராதித்த சோழனும் அவருடைய சோழமாதேவி, அவருடைய மனைவி சோழமாதேவியும் சிறந்த சிவபக்தராக இருந்தவர்கள். நிறைய சிவன் கோவில்களுக்கு தானும் தர்மமும் செய்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் கண்டர்கோட்டையில் ஒரு ஆபத்த சகாய ஈஸ்வரர் உடனுரை அமராவதி அம்மன் என்ற ஒரு கோயில். இப்போ நம்ம வரோம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, இந்த சிறுதெய்வ வழிபாடு தான் வந்து நாட்டுப்புற கூறுகள், அதாவது சிறுதெய்வ வழிபாடுகளில் தான் மக்களுடைய விஷயங்கள் இருக்கும். அந்த ரெண்டு தான் பிரிப்பாங்க, சிறுது மரபு பெருமரபுன்னு சொல்லிட்டு. சிறு மரபுங்கிறது வந்து நாட்டுப்புற தெய்வங்களாக சொல்லுவாங்க. பெருமரபுங்கிறது ஆகம விதிப்படி கூட விதிகளின்படி 6 கால பூஜை 4 கால பூஜை என்று பண்ணக்கூடிய சிவ தலங்கள், இந்த கோயில்களை சொல்லுவாங்க. இந்த ஆபத்த சகாய ஈஸ்வரர் உடனுரை அமராவதி அம்மனுக்கு இந்த வாய்மொழி குறிப்புகள் இதனுடைய வரலாற்றை சொல்கிறது என்றால் நம்ப முடிகிற உண்மை அது. ஒரு பெரு வணிகன், இப்போ மதுரைக்கும் தஞ்சைக்கும் பெருவழிப்பாதையாக இருந்தது என்று பதிவிட்டோம் அல்லவா, கண்டர்கோட்டை. அப்போ ஒரு பெரு வணிகன் பொதிமாடில் ஏற்றி கொண்டு, மூட்டைகளை ஏற்றி கொண்டு வருகிறார் இந்த வழியில். அப்போது காடு நிறைந்த காட்டு பகுதி கண்டர்கோட்டை. இப்பொழுது இருக்கிற கோயில் அருகில் வரையில் ஒரு புலி ஒன்று வந்துவிட்டது. வேங்கை புலின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் பார்த்தோம்ல, அந்த புலி ஒன்று வந்துட்டது. இப்போ வணிகனுக்கோ ஒரு மரண பயம். என்ன செய்யலாம்? ஒன்று மாடுகளை அடித்து சாப்பிட்டா கூட நம்மளை விட்டால் அடுத்தது நம்ம ஏதோ பொழைச்சிக்கலாம். ஒன்றும் திக்கற்று திசையற்று அங்கே அருகே இருந்த ஒரு கரையாம்புற்றை கட்டி அணைத்து கண்ணை மூடியுள்ள இந்த வந்த புலி திரும்பி போயிட்டது. வணிகனுக்கோ பெரும் ஆச்சரியம். அந்த பொதி மாடுக்கும் ஒன்றுமாகவில்லை, இவனுடைய உயிருக்கும் ஒன்றும் ஆகலை. இது கனவா நினைவா என்று பார்த்தா, இந்த கரையாம்புற்றை கட்டி கொண்டு இருந்த கரையாம்புற்று சிவலிங்கமாக காட்சியளித்தது. அந்த ஆபத்தை சகாயம் செய்த ஈஸ்வரன், என்னுடைய உயிரை, என்னுடைய உடமையை, என்னுடைய வாழ்வை பாதுகாத்தவன், எனக்கு வந்த ஆபத்தை சகாயம் பண்ண ஈஸ்வரன் எனக்கு அங்கே கோயில் கட்டியதாகவும் வரலாறு உண்டு. இந்த வரலாறு சும்மா சொல்ல வருவதில்லை, செவிவெளி செய்திகள் மட்டுமல்ல. இதை உறுதிப்படுத்துவதற்கு அங்கே சங்கு ஊரணி என்ற ஒரு பெரிய ஒரு நீர்நிலை உள்ளது. அந்த சங்கு ஊரணி அந்த சிவன் கோவிலின் தெற்கு கரையில் ஒரு பெரிய நுழைவாயில் இருக்கிறது, அந்த சங்கு ஊரணிக்கு செல்லக்கூடியது. அந்த நுழைவாயில்
நான்கு திசைகளிலும் இந்த 4 வகை சிற்பங்கள் உள்ளது. முதலில் ஒரு மாடோடன் ஒரு பொதி சுமந்த ஒரு வணிகன் வருகிறான். அடுத்த அந்த தூணில் ஒரு புலி ஒன்று வருது. அடுத்த தூணில் ஒரு சிவலிங்கத்தை கட்டி அணைப்பது போல ஒரு தோற்றம். புலி திரும்பி அந்த புறம் போயிடுது. இது ஒரு கல்வெட்டாக, கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பமாக காட்சி தருகிறது. இது யார் இதை இந்த சிற்பத்தை கண்டு என்ன சொல்ல முடியும்? கதையா, புனைவா, நிகழ்வா, வரலாறா, வாய்மொழி வரலாறா? இங்கே வாய்மொழி வரலாற்று செய்திகள் அதற்கு வலு சேர்க்கிறது. அப்படியாக இந்த கண்டராதித்தன் கட்டிய கண்டரகோட்டை உருவாக்கிய ஊர் என்று நம் பதிவிட்ட விஷயத்தில் இந்த கண்டரகோட்டை அப்படின்னு பதிவிடுவதற்கு நாட்டுப்புற பாடல்கள் இங்கே வலு சேர்க்கிறது. கண்டரகோட்டை நேரிக்க கண்டரகோட்டை நேர்மேரிக்க கட்டடம் கட்டி அந்த கட்டடத்து வேலைக்கெல்லாம் நாங்களதானோ, வேலை செய்யும் பெண்களுக்கு என்ன கூலியா அப்படின்ட்டு இந்த ஒரு பணம் கூலி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து ஒரு பாடலில் கண்டரகோட்டை எல்லையில் கனத்த மழை பெஞ்சதென்ன, சுந்தமட்டி எல்லையில் சேர்ந்த மழை பொழிஞ்சதென்ன, மட்டாங்காலி எல்லையில் வந்த மானம் போயிடுச்சே, மானம் பொழியலையே மக்க பஞ்சம் தீரலையே அப்படின்னு இந்த பாடலில் மலை பாடல்களை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களிடம் பேசப்படுகிற அவர்கள் அனுபவித்த அனுபவங்களை பாடலாக எடுத்து பாடியுள்ளார்கள். இந்த காலசுத்தி வருஷம் பிறந்த கதையை கேளு, காய்ச்சலுக்கு மாண்டசனம் கோடான கோடி, மாதம் பேஞ்ச மழை ஓஞ்சி போனதும், மகராசன் கண்டிச்சீமை பொழைக்க போனதும். கண்டி ஸ்ரீலங்கா. மாதம் பேஞ்ச மழை ஓஞ்சி போனதும், மகராசன் கண்டிச்சீமை பொழைக்க போனதும். கடனை உடனே வாங்கி நீ உடம்பைய தேத்து அப்படின்னு அந்த பாட்டு. சரி, இந்த நடவு நடும் பெண்களிடம் பழைய வரலாறு அந்த பாடல்களில் வருது. என்ன நம்ப முடிகிறதா? சொல்கிறேன். ஏ தன்ன நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே கண்ணையா தான நான நன்னே நான நன்னே செல்லையா அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு. இது ஒரு நடவு பாட்டு. அப்படி அதாவது அந்த முதல்களை ஊணுவது. ஏ தன்ன நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தான நன்னே நான நன்னே தன்னானே தான நான நன்னே நான நன்னே தன்னானே இப்படி ஆரம்பிக்கிற இந்த வரிகள் நடவு ஊன்றது. ஏ நீயும் நானும் ஓர் வளர்த்தி நிச்சயமா ஓர் சகப்பு கோரட்டுக்கே போனாலும் கண்ணையா கோடிசனம் கையெடுக்கும் செல்லையா. ஏ 5 வர மோதிரமா அரியா புத்தி ரோசனையா கொஞ்சம் புத்தி காரனோட கண்ணையா நான் கூடுனது மோசந்தானோ சொல்லையா. ஏ மறந்தா நல்ல மறப்பதில்லே மறந்துட்டுந்தா இருப்பதில்லே சத்த நல்ல மறப்பதில்லே கண்ணையா சவன் தேரேறி போறவர செல்லையா. மறந்தா நல்லா மறப்பதில்லை மறந்துட்டுந்தா இருப்பதில்லை நான் செத்தாலும் உன்னை மறக்க மாட்டேன் நான் சவம்
அந்த பணம் தேரேறி போகிற வரைக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். என்னய்யா இதில் என்ன வாய்மொழி வரலாறு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்க தோணும். பாருங்க, கடலை நல்ல திருவி வச்சேன் கண்ணாடி தான் மேசையில், கண்டிருந்த மன்னவர கண்ணையா, நான் கண்டிக்கு தான் போக விட்டேன் சொல்லையா. கண்டி கதிர்காமம் ஸ்ரீலங்கா அப்படின்னு. தேங்காய் நல்ல திருவி வச்சேன் சிங்காரதா மேசையில், சேர்ந்திருந்த மன்னவன செல்லையா, நான் சிங்கப்பூரோ போக விட்டேன் சொல்லையா. ஆகா, எத்தனை அருமையான வரிகள். இவர் சொல்லுவார், அகிலனுடைய பால்மர காட்டிலே என்ற ஒரு நாவலில் இங்கேருந்து புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் மலேசியா லப்பர் தொழிற்சாலையில் எத்தனை துன்பங்களை அனுபவிச்சாங்கிறத பற்றி அருமையான ஒரு நாவல். அதுபோல் கண்டிருந்த மன்னவனை, என்னோட கண்டு நான் அவனை பார்த்துருந்தவனை நான் கண்டிக்கு தான் போக விட்டேன், சேர்ந்திருந்தவனை நான் சிங்கப்பூர் போக விட்டேன். அப்போ அருமையாக சொல்லுவாங்க, கப்பல் ஏறி போகிறது. கப்பல் ஏறி போனால் போய் சேர்ந்து வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். இங்கே சேர்ந்திருந்தவனை விட்டு அவன் வேறு தேசத்துக்கு போயிட்டான். அவன் எது மாதிரியா அந்த மன உருக்கத்தை பதிவு செய்கிறாங்க இந்த தொழில் பாடல்களான நடவு பாடல்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிக்கு போன இலங்கைக்கு போனவங்க பற்றி ஒரு பழமொழி உள்ளது. நம்ம பாடல்களை பார்க்குறோம், கதைகளை பார்க்குறோம், பழமொழின்னு சொல்லணும்ல ஒன்று. இங்கே கண்டிக்காரன் பேச்சு கப்பல் ஏறுனா போச்சு. கண்டிக்காரங்கிறவங்க கண்டியிலேருந்து வந்தவங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து. அது ஒரு அந்த காலகட்டத்தில் தமிழர்களுடைய பூர்வீகம்னு சொல்லக்கூடா இந்த ஒரு தொடர்ச்சியாக ராஜராஜ சோழன் இலங்கை மீது படையெடுத்த கதை வரலாற்றில் இடம்பெறாத விஷயமெல்லாம் வாய்மொழி வரலாற்றில் இருக்குது. அது மாதிரி கண்டிக்காரன் பேச்சு கப்பல் ஏறினா போச்சு. இங்கே நிறையா அள்ளி விடுவானா, உனக்கு என்ன வேணும் நான் செஞ்சிடுறேன், உனக்கு எது கொடுத்தாலும் கொடுத்துட்றேன், என்ன வேண்டாம் உயிரை தவிர எதனாலும் கேளுன்னு இங்கே உங்கள்கிட்ட சொல்லுவானா. ஆனால் கப்பல் ஏறி போயிட்டான்னா கடித தொடர்பு இருக்காது, இப்போ இருக்கிற மாதிரி ஃபோன் தொடர்பு இல்லை, தகவல் தொடர்பே இருக்காது. நீண்ட வந்தால் தான் நிச்சயம், இல்லாட்டின்னா போனவன் போனாண்டி அப்படின்ட்டு, வந்தாலும் வருவாண்டின்ட்டு அப்புறம் சொல்ல வேண்டியதுதான். ஆக இந்த ராஜராஜ சோழன் இலங்கை மீது படையெடுத்து அங்கே சிங்கள நாச்சி என்பவரை திருமணம் செய்து கொண்டு மதுரை வழியாக, அதாவது 2 வழி பாதைகள் சொல்லுவாங்க. இங்கே பட்டுக்கோட்டை வழியாக அப்படியே ஸ்ரீலங்கா போவது ஒரு வழி இருக்கிறது. ராமேஸ்வரம் வழியாக இலங்கையிலிருந்து வரக்கூடிய ஒரு, அப்போ சிங்கள நாச்சி என்பவரை திருமணம் செய்து கொண்டு அவருடைய சேனைகளோடு வரும் பொழுது இங்கே நொடியூர் என்ற இடத்துல அந்த நாச்சிக்கு அம்மை நோய் ஏற்பட்டு அவர்கள் இறந்து போகிறார்கள். அந்த காட்டுக்குள்ள அந்த சிங்கள நாச்சிக்கு ஒரு மேடை கட்டி வைத்து வழிபடுகிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த சிங்கள நாச்சி தான் இன்று நொடியூர் முத்துமாரியம்மனாக காட்சி தருகிறார். அந்த நாட்டு பிரிவுகள் என்று சொல்வார்கள். இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாட்டு பிரிவுகள் இருக்கிறது. புதுக்கோட்டையில் கோநாடு, காநாடு என்ற 2 பிரிவுகள். அவர்கள் எவ்வாறு தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு நடந்த போர்களையும் அந்த அவர்களுக்குள்ள இருந்த பூசல்களையும் பதிவிடப்படுகிறது. வரலாறு சொல்கிறது. வாய்மொழி கதைகளிலும் வாய்மொழி பாடல்களிலும் வாய்மொழி இலக்கியங்கள் அதை எடுத்து சொல்கிறது. அதுபோல் இங்கே சிங்கள நாச்சி வந்த அந்த நாட்டுப்பகுதியை
சிங்கள நாடு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகள் இங்கே இருக்கிறது. பாலை நாடு, வாராப்பூர் நாடு, அம்பு நாடு. இங்கே அம்பு நாடு என்ற அம்பு கோயிலை தலைமையிடமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டு பிரிவு. இங்கே அம்பு நாடு 9 குப்பம் என்ற ஒரு வகமையில் இங்கே அம்பு நாட்டு கல்லர்கள், அம்பு நாட்டு பறையர்கள் என்ற ஒரு இலக்கு இங்கே உள்ளது. இவர்களுடைய பட்டப்பெயர்களை எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து உண்மையான வரலாறுகளை காண முடியும். இந்த அம்பு நாட்டு கல்லர்களும் அம்பு நாட்டு பறையர்களுக்குள்ள அவர்களுக்கும் இந்த பறையர்களுக்கும் பட்டப்பெயர் உண்டு என்ற விஷயத்தை வாய்மொழி வரலாற்று கதைகளில் தான் காண முடிந்தது. அந்த அடிப்படையில் இவர்களுடைய நாட்டு பஞ்சாயத்து முறை, நாட்டு பஞ்சாயத்து அப்படிங்கிற முறை இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அவர்களுக்குள்ள எழுகின்ற அந்த உள்ளூர் பிரச்சனைகளை இந்த அம்பு நாட்டு கூட்டத்தின் மூலம் தீர்த்து வைத்ததாக செய்திகள் உண்டு. அதற்கான சான்றுகளும் என்னிடம் நிறைய இருக்கின்றது. அம்பு நாட்டில் இங்கே கந்தரகோட்டை, கரம்புக்குடி வட்டங்களில் இந்த ஊர்கள் இருக்குது. சங்கன் விடுதி, கல்லாக்கோட்டை, பிளாவிடுதி, சொக்கம்பேட்டை அப்படின்ட்டு ஊர்களில் இந்த அம்பு நாட்டு கல்லர்கள் வாழ்ந்து வருகிறாங்க. அடுத்து வடமலை நாடு என்றால் ராமராயன்பட்டியிலிருந்து குன்னண்டார் கோவில் வரைக்கும் உள்ள நாடு. இதுக்கு தலைமையிடம் தெம்மாவூர் என்ற இடம். அது அம்பு நாட்டுக்கு அம்பு கோயில் தலைமையிடம். அடுத்ததாக பாலை நாடு என்பது தலைமையிடம் சோத்துப்பாலை. அதுக்கு சொக்கநாதப்பட்டி, வளவம்பட்டி, சொரியம்பட்டி, புதூர், கல்லுக்காரம்பட்டி, கணபதிபுரம், சோழகம்பட்டி, குப்பையன்பட்டி, வண்ணாரப்பட்டி, சீப்புக்காரம்பட்டி, ஆதனக்கோட்டை, துருச்சிப்பட்டி இதெல்லாம் அந்த பாலை நாடுகளில் வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த கந்தரகோட்டை பகுதியில் பல்வேறு நாட்டு செங்கல நாடு, சிங்கள நாடு, அது செங்கல நாடு, செங்கவள நாடு அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்ததாக நாம் தொடக்கத்தில் புதுக்கோட்டையை பற்றி சொன்னோம். புதுக்கோட்டையில் பார்த்தோம்னா அருமையான ஒரு நாட்டுப்புற பாடல்களில் புதுக்கோட்டையின் வரலாறு, எழுதப்படாத வரலாற்றை பாடல்கள் வழியே காண முடிகிறது. மன்னர் புதுக்கோட்டை முதலப்பாறையா மகராச அரமனையும் என்ன சிங்காரம். அதுக்கு ராகம் அது மன்னர் புதுக்கோட்டை முதலப்பாறையா மகராச அரமனையும் என்ன சிங்காரம் அழகு. அடுத்து புண்ணியரார் புதுக்கோட்டை புதுமெதானையா, புண்ணியரார் புதுக்கோட்டை புதுமெதானையா, புதுசாக வந்த காந்தல் வண்டி, அந்த ரயில் வண்டி. புண்ணியரார் புதுக்கோட்டை புதுமெதானையா, புதுசா வந்த காந்தல் வண்டி விசையப்பாறையா. அது மாதிரி அந்த புதுக்குளத்தை பற்றி வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் புதுக்குளம் ஒரு அருமையான ஒரு இடம். அதை பற்றி பின்னாடி வந்த கவிஞர்கள்லாம் நிறையா நாட்டுப்புற பாடல்கள்லாம் அது பண்ணு. புதுக்குளத்துக்கு வாடி வர மாட்டேன்னா கட்டிடுவேன் தாலி, ஆளான அத்தை மக பொண்ணு உன்னை நினச்சி உருகி நிற்கிறேன் கண்ணு அப்படின்னு ஒரு பாமர கவிஞன் பாடினான். புதுக்குளம். இங்கே பழமையான நாட்டுப்புற பாடலில் புதுக்கோட்டையை பற்றி என்ன சொல்லுவாங்க? புதுக்குளத்தில் புதுசாக வெட்டுனா புதுக்குளம் 5 வேலியாம் அளவு. அந்த அம்மா போய் கயிறை பிடிச்சி அளந்த மாதிரி பாடுது பாருங்க. புதுசாக வெட்டுனா புதுக்குளமும் 5 வேலியாம். ஒரு வேலிங்கிறது 20 மா. அப்போ 5 வேலின்னா 100 மா, 3 மா 1 ஏக்கர்.
அப்படின்னு கணக்கெல்லாம் உண்டு. அந்த அம்மா சொல்லுது, புதுசாக வெட்டுனா புதுக்குளமும் 5 வேலியாம் வச்சு வரிசை வச்சுட்டான் வம்புகளை. வம்புகள்னா பம்புன்னா குழாய். வரிசை வச்சுட்டான் வம்புகளை வீதியா. 5 மணி நேரம் வந்தால் தண்ணியும் வரும், 5 மணி நேரம் வந்தால் தண்ணியும் வரும், 6 மணி நேரம் வந்தால் கச்சேரி. என்னது, 5 மணிக்கு தண்ணி வந்து 6 மணிக்கு நின்று போயிடும். மக்கள் அடிச்சுக்கிட்டுச்சான். அங்கே பாரா கச்சேரினா பெரிய தீர்வு இல்லாத சண்டையாக வந்துடும். ஆமாம், சிங்கப்பூரில் பச்சரிசியை வரவழைச்சு யார மன்னரை சொல்கிறாங்க. சிங்கப்பூர்லேருந்து பச்சரிசியை வர வச்சு சிங்கப்பூரில் பச்சரிசியை வரவழைச்சவன் புதுக்கோட்டை டவுனுக்குள்ளே போட்டு அளந்தவன். முந்தி போன சனங்களுக்கு கொடுத்து அனுப்புனிய, அங்கே முந்தி போன சனங்களுக்கு கொடுத்து அனுப்புனிய, புறைய போன சனங்களைய பிடிச்சி தள்ளுனிய, அங்கே புறைய போன சனங்களையும் பிடிச்சி தள்ளுனிய. புதுக்கோட்டை புதுக்குளம் 5 வேலியாம் வச்சுட்டாங்க வம்புகளை வீதியா. 5 மணி நேரம் வந்தால் தண்ணியும் வரும், 6 மணி நேரம் வந்தால் பாரா கச்சேரி. சிங்கப்பூர் பச்சரிசியை வரவழைச்சவன் புதுக்கோட்டை டவுனுக்குள்ளே போட்டளந்தவன். முந்தி போன ஜனங்களுக்கு கொடுத்தனுப்புனிய, பிந்தி இப்போ புறைய போன பேர் வெளியே பிடிச்சி தள்ளிய. அந்த தோட்டம் அந்த தோட்டம் இந்த தோட்டம் நவாப்பு தோட்டம், பாடுதையா சுருட்டிக்கிட்டு எடுத்துட்டான் ஓட்டம் அப்படின்லாம் மக்கள் இது கேலியாகவும் கிண்டலாகவும் முன்ன போனவங்களுக்கு கொடுத்துட்டான் பின்னவங்களை பிடிச்சி தள்ளிட்டாங்கிற மாதிரியெல்லாம் மக்கள் தான். அதாவது இங்கே மன்னர் என்று கூட மன்னர்கள்லாம் இல்லை, சாமியே வந்து ரொம்ப நெருங்கி கடவுளே எனக்கு ஏதாச்சும் செய்கிறா சாமி அப்படின்னு வணங்கக்கூடிய நம்ம தமிழ் மக்களுடைய மரபு. காரணம் என்னென்னா, நெருங்கிய தோழனாகவும் நெருங்கிய நண்பனாகவும் அடா போட்டு அழைப்பது வந்து ரொம்ப நெருங்கிய உறவில் தான் அப்படி அழைக்க முடியும். இப்படியாக இந்த நாட்டுப்புற வாய்மொழி வழக்கார்கள் வாய்மொழி வரலாறும் வரலாற்று மீட்டுருவாக்கம் என்ற ஒரு விஷயத்துக்கு முத்தாய்ப்பாய் ஒரு கதையை மட்டும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற நினைக்கின்றேன். இங்கே ஆனைகுளந்தாங்கேணி என்ற ஒரு இடம் இருக்கிறது. கந்தரகோட்டை அருகில் தஞ்சை தெத்துவாசல்பட்டி என்ற ஒரு ஊர். அது தெத்துவாசல் அல்ல, தெற்கு வாயில். தஞ்சையின் தெற்கு வாயில். பட்டி என்றால் குடியிருப்பு. தெற்கு வாயிலில் மதுரையிலிருந்து பல்வேறு போர் நிகழ்வுகள் தஞ்சையை தாக்கி அளித்த நினைவுகள் உள்ளது. மாறவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து தஞ்சையை வென்று சித்தூர் நெல்லூர் வரைக்கும் போனான். அதுக்கு தான் சில பாடல்கள், இமயமரம்பில் மீன்கொடி ஏத்தி இசைபட வாழ்ந்தான் பாண்டியனேன், அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமல் திராவிட உடைமையடாங்கிறதுல அப்படி சொல்லக்கூடாது. அதுபோல் பிற்காலத்தில் சோழர்கள் காலத்தில் பாண்டியர்களை வென்று வரலாறு உண்டு. ஆக இவர்கள் சோழர்கள் வந்து பாண்டிய நாட்டில் எல்லையில் தான் போய் போர் செஞ்சுருப்பாங்க. ஆனால் மதுரையிலிருந்து நாயக்கர் காலத்தில் இந்த போர் நடந்ததாகவும் அந்த போர்க்களத்தில் ஒரு யானை அது ஒரு ஆழமான ஒரு கிணற்றில் அம்புப்பட்டு கிணற்று பகுதியில் விழுந்துட்டது. அந்த கிணறு பகுதி பிறகு அது பள்ளம் மூடிவிட்டது, ஆழமான பகுதி மூடிவிட்டதுனால ஆனை விழுந்தாங்கேணி அந்த இடத்துக்கு பேர். பிறகு ஆனை விழுந்தான் பள்ளம், அது வந்து பள்ளம் மூடிட்டுது. இன்றைக்கி அந்த பகுதியில் இந்த குடியிருப்புகளுக்கு அதை வீடு கட்டுவதற்கு அதை வந்து அதுக்கு ஆணை நகர் என்று பேர் வந்துடுச்சு.
இப்பொழுது ஒரு செய்தி ஒரு செய்தி தமிழக வரலாற்றுக்கே ஒரு புதிய செய்தியாக வரலாற்றை மீட்டெடுப்பதற்கு உதவி செய்கிறது என்றால் அது மிகையாகாது. இப்போ தெற்கு வாசல் பட்டி பக்கத்தில் தான் இந்த ஆனைவிளந்தாங்கேணிங்கிற இடம் இருக்குது. அங்கே மஞ்சப்பேட்டை அந்த பகுதியில் இருக்குது. இந்த கேணிங்கிற இடத்துல தான் அந்த மதுரை ராஜா கதைகளில் யாருன்னு அறுதிட்டு சொல்ல மாட்டாங்க மக்கள். தஞ்சாவூர் ராஜாவுக்கும் மதுரை ராஜாவுக்கும் போர் நடந்துச்சான். அந்த சமயத்தில் ஒரு யானை அம்புப்பட்டு கிணத்துல விழுந்துருச்சான். அதுக்கு பிறகு தான் அந்த இடத்துக்கு பேர் ஆனைவிளந்தாங்கேணி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இந்த வாய்மொழி கதைகள் மூலம் வரலாற்றை மீட்டெடுக்க முடியும். இது மாதிரியான வட்டார வரலாற்றை நம்ம மிகைப்படுத்தி எல்லாம் அல்ல, வட்டார வரலாற்றை இதுவரைக்கும் எழுதப்படாத வட்டார வரலாற்றை ஆதாரம் கிடைக்கவில்லை, எந்தவித கல்வெட்டு ஆதாரங்களோ பட்டயங்களோ வேறு எழுத்து ஆதாரம் இல்லாத நிலையில் மக்களிடமிருந்து பெறப்படுகின்ற இந்த வாய்மொழி தரவுகளை கொண்டு வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யலாம் என்பதுதான் இந்த இத்தனை நேரம் நான் உங்களிடம் உரையாற்றிய விஷயம். பல்வேறு செய்திகள் இன்னும் பாடல்களாக இன்னும் வரலாறாக தோண்ட ஒரு புதையலாக கிடைக்கின்றது இந்த வட்டார பகுதியில். இதுபோல் கந்தரகோட்டை வட்டாரத்தை போன்று பிற வட்டங்களையும் அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில், இது மாதிரியான வட்டங்களையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற வாய்மொழி வரலாற்றை சேகரித்தால் இன்னும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வலுவான வரலாற்று உண்மைகள் நிரம்ப கிடைக்கும் என்பது என்னுடைய ஆய்வு. முடிவாக, ஒசந்த உருமாலாம் ஒய்யார கைவீச்சா நிறைஞ்ச சபையிலையும் நிப்பாக உம்மாமா. ஒசந்த உருமாலாம் ஒய்யார கைவீச்சா நிறைஞ்ச சபையிலையும் நிப்பாக உம்மாமா. இந்த தாலாட்டில் ஆரம்பித்து இந்த தாலாட்டு பாட்டு மெட்டையே பல்வேறு வகையில் அதை எடுத்தாளலாம் என்பதை தெரிவித்து, இந்த வாய்ப்புக்கு நல்லதொரு வாய்ப்புக்கு வழிகாட்டிய உயராய்வு வேல் சேனல் அந்த நிறுவனத்தாருக்கும் மற்ற இத்தனை நேரம் உங்களோடு நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியின் சார்பில் நடைபெறும் முத்தமிழ் இணையவழி கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இக்கருத்தரங்கத்திற்கு வாய்ப்பளித்த கல்லூரியின் முதல்வர் மற்றும் முனைவர் சே. அஜிதா துறைத்தலைவர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொளி காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தஞ்சை மாவட்ட வாய்மொழி இலக்கியங்களில் வேளாண்மை. வாய்மொழி இலக்கியம் என்றால் என்ன? வாய்மொழி இலக்கியம் என்பது ஏட்டில் எழுதப்படாத ஒரு இலக்கியம். ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் பின்பற்றப்படக்கூடிய ஒரு இலக்கிய வகை என்றே நாம் இதனை கூறலாம். எழுதப்படாத இலக்கியம் என்பதனால் இதன் ஆசிரியர் யார் என்று நமக்கு தெரியாது. வாய்மொழி இலக்கியம் ஒரு யதார்த்தமான ஒரு இலக்கியம். மனதில் என்ன பட்டதோ அதை அப்படியே மறைக்காமல் சொல்வது, உள்ளத்து உணர்ச்சிகளை அப்படியே வெளிப்படுத்துவது,
சில நேரம் நாகரிகம் அற்ற நிலையிலும் இதனை நாம் காணலாம். இருப்பினும் வரி வடிவ இலக்கியத்திற்கு வாழ்வு தருபவை என்று பார்த்தால் இந்த வாய்மொழி இலக்கிய கூறுகள் தான் மிகையான ஒன்று என்று நாம் கூறலாம். இப்போ தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை வேளாண்மை என்பது ஒரு மருத நில பகுதி ஆகும். இங்கு எங்கு பார்த்தாலும் வயல்வெளி பகுதி, வேளாண்மை செய்வதற்கு ஏற்ற நிலப்பரப்பு தஞ்சை மாவட்டத்தை இயற்கையாகவே சூழ்ந்து அமைந்துள்ளது. நிலம் அதிகமாக இருப்பதனால் மக்கள் நிலத்தோடு இணைந்தே தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு அவர்கள் வாழ்கின்றார்கள் என்று நாம் கூறலாம். இந்த மருத நிலம் என்பது வயல் சார்ந்த இடம் என்று கூறுவதோடு தேம்புணல் உலகமாகிய மருத நிலத்தில், அதாவது ஆற்றங்கரையிலும் மக்களின் நாகரிகம் தோன்றிய வளர்ந்த ஒரு சரித்திரம் என்றும் கூறுகின்றது. ஆறு மற்றும் ஏரி குளங்களில் நீர் வளமுள்ள மருத நிலத்தில்தான் உணவுப் பயிர்களை நன்றாக பயிரிட முடியும். உணவு தட்டுப்பாடு இன்றி கிடைத்த இடம் எது என்றால் மருதத்தை நாம் கூறலாம். இது எல்லா நாடுகளிலும் நடந்த நிகழ்வு உண்மைதான். அகநானூற்றில் இருங்கதிர் அலமரும் கழனி கரும்பின் விளைகளை பிழிந்த சேற்றோடு பால் பெய் செந்நெல் பாசவள் பகுக்கும் புனல் பொரு புதவின் உரந்தை என்ற பாடல் நெல்லும் கரும்பும் விளையக்கூடிய வளமான வயல்களை கொண்டது என்று கூறுகின்றது. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, நம்மளுடைய முன்னோர்கள் காலகாலமாக வேளாண்மை தொழிலை செய்து வந்திருக்கின்றார்கள். இயற்கை பற்றிய ஒரு தொடர்ச்சியான அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர்கள் இதனை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இதன் வழியாகத்தான் வேளாண்மையை நாட்டுப்புற மக்களின் முதன்மை தொழிலாக செய்கின்றனர். இது மரபு வழியாக பார்த்தோம் அப்படின்னாக்க, காய் கனி கிழங்குகளை உண்டு வாழ்ந்து வந்த மக்கள் இயற்கை ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாகவும் அதனின் சீற்றத்தின் காரணமாகவும் அந்த இயற்கையில் கிடைத்த காய் கனி பழங்கள் போதுமானது கிடைக்காமல் போனதின் காரணமாகவும் மனிதன் தானாகவே தாங்கள் வாழ்ந்த இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறு பயிர்களை அவன் பயிரிட முற்படுகின்றான். அது மட்டுமில்லை, கால்நடைகளை பழக்கி வேளாண்மை தொழிலுக்கு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அதனை பயன்படுத்தி பருவமழையை எப்பொழுது மழை பொழியும் என்று அந்த பருவநிலைக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய மூதாதையர் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்க வழி வழியாக இந்த வேளாண்மை தொழிலை அவர்கள் செய்து நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கின்றார்கள் என்றே நாம் சொல்லலாம். வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்று பார்த்தோம் என்றால் நிறைய இருக்கின்றன. வேளாண்மைக்கு இப்போ ஏற்கலப்பை, இந்த ஏற்கலப்பையை பார்த்தோம் அப்படின்னாக்க மண்ணை மேலும் கீழுமாக கலப்பதனால் இது கலப்பை என்ற பெயர் வந்திருக்கின்றன என்று நாம் சொல்லலாம். அதேபோல் மண்வெட்டி, இதை பார்த்தோம் என்றால் தஞ்சை மாவட்டத்தில் மம்பட்டி அப்படி என்று, ஒரத்தநாடு வட்டாரத்தில் மம்பட்டி என்று கூறுவார்கள். மண்ணை வெட்டி அள்ளி தூரத்தில் போடுவதனால் இது மம்பட்டி மண்வெட்டி என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ அருவாளை பார்த்தோம் அப்படின்னாக்க, தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க அருவாள் பல வேலைகளை செய்கின்றது. கருக்கருவாள், இது வயலில் விளைந்த நெல் முற்றிய பிறகு அறுப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது இந்த கருக்கருவாள். பில்லு அருவாள், பயிர்கள் மற்றும் வரப்பு ஓரங்களில் இந்த புற்களை அறுப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது இந்த புல் அருவாள். வாங்கு அருவாள், செடி கொடிகளை
வெட்டுவதற்கும் அதனை வெட்டி இழுப்பதற்கும் பயன்படுத்தக்கூடியது இந்த அருவாள். கைப்பிடி அருவாள். கரும்பு அறுவடை செய்யும் போது இந்த கைப்பிடி அருவாளை கொண்டு அவர்கள் வெட்டினார்கள். வெட்டு அருவாள். மரம் வெட்டுவதற்கு பயன்படக்கூடியது இந்த வெட்டு அருவாள். அலக்கு அருவாள் முள், இலை, செடி, கொடி, தழைகளை அறுப்பதற்கு இந்த அலக்கு அருவாள் பயன்படுகின்றது. இப்போ முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் காய்ச்சதுன்னா அப்படின்னா அதை அறுக்கிறதுக்கு, புளிய மரத்தில் புளி காய்ச்சிருந்ததுன்னா அந்த புளியை அறுப்பதற்கெல்லாம் இந்த அலக்கு அருவாளை பயன்படுத்துவார்கள். கத்தி, கம்பு, கோரை போன்றவற்றை அறுக்க இந்த கத்தி பயன்படுகின்றது. களைக்கொட்டு, இது மம்பட்டியின் அளவை விட மிகவும் சிறியதாக காணப்படுகின்றது. களையை வெட்டி எடுப்பதற்கு பயன்படும் கருவி, அதனால் களைக்கொட்டு என்று இதன் பெயர் அமைந்திருக்கின்றது. தேங்காய் உரிப்பதற்கு இருக்கக்கூடிய பாறை பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த பாறை போன்று வடிவத்துடன் இது காணப்படும். இது இரும்பு கம்பியினால் உருவாக்கப்பட்டிருக்கும். தேங்காய் உரிப்பதற்கு பயனுடைய வகையில் இது அமைந்திருக்கும். வாய்மொழி இலக்கியங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க எங்கள் பழமொழியை சொல்லலாம். இந்த பழமொழியை தாங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் பழமொழியை மக்கள் பண்டைய காலங்களில் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த பழமொழி பழங்காலம் தொட்டு வழி வழியாக மக்கள் மொழிகளில் உலாவி வந்திருக்கக்கூடியது. ஒரு செயலை செய்வதற்கும் செயலை செய்கின்ற போது இந்த பழமொழியை மக்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இதனை மூத்தோர் மொழி என்றும் பழஞ்சொல் என்றும் முதுசொல் என்றும் இதனை அழைக்கின்றார்கள். இங்கு நாம் வாய்மொழி இலக்கியங்களில் பழமொழியின் சிறப்பை பற்றி பார்ப்போம். பருவம் பார்த்து பயிர் செய்வதை பண்டைய வேளாண்மை பெருமக்கள் கடைபிடித்து வந்திருக்கின்றார்கள். பருவத்தே பயிர் செய். பொதுவாக எந்த ஒரு பயிரை நாம் பயிர் செய்தாலும் அந்த பருவத்திலே பயிர் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். கார்த்திகைக்கு பிந்தி மழையில்லை, கருணனுக்கு பிந்தி கொடையில்லை என்ற பழமொழி பருவ காலத்திலே மழை நீரை உழவர் பயன்படுத்த வேண்டும் என்பது போல் இந்த பழமொழி பயன்படுத்தப்படுகின்றது. மழைக்காலங்களில் மக்கள் எவ்வாறெல்லாம் இந்த வாய்மொழி இலக்கிய பழமொழியை பயன்படுத்துகின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால், மழை என்பது இயற்கை. அந்த இயற்கையில் பெருஞ்செல்வம் வேளாண்மைக்கு ஏற்ற ஒன்று இந்த மழை மட்டுமே, இந்த மழை பருவம் மட்டுமே. அதாவது நீர்ப்பாசனம் உள்ள பயிர்களுக்கும் நீர்ப்பாசனமற்ற பயிர்களுக்கும் மழை மிகவும் அவசியமான ஒன்று. பருவத்தில் மழை பொழிந்தால் எல்லா பயிரும் எதிர்பார்க்கும் அளவு விளைச்சலை நன்றாக கொடுக்கும். இல்லையேல் மழையின்றி பயிர்கள் கருகி வாடி விளைச்சல் பாதிக்கப்படும். இது குறித்து நாட்டுப்புற வேளாண்மை மக்கள் பழமொழி வாயிலாக பல நிலைகளில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நீரின்றி இவ்வுலகம் வாழ்க்கை சிறப்படையாது, இது உண்மைதான். ஆகவே நீர்நிலைகளை முன்னோர்கள் பராமரித்து வந்திருக்கின்றார்கள். நீர்நிலைகளை பற்றி பழமொழிகளின் வழியாக அறிய முடிகின்றது. குளம், ஏரி, வாய்க்கால், ஆறு போன்ற நீர்ப்பாசனத்தில் நன்செய் பயிர் அமையும். புன்செய் பயிர்கள் மழையை எதிர்நோக்கி வானம் பார்த்த பயிராக அது அமைந்திருக்கும். ஒரு சிறந்த நிலம் எந்த இடத்தில் அமைய வேண்டும் என்பதனை பண்டைய மக்கள் வரையறுத்து ஒரு பழமொழியின் வாயிலாக கூறுகின்றார்கள். மதகடி நஞ்சையும் மலையடி புஞ்சையும் சிறந்தது என்கின்றார்கள். இதற்கு என்ன பொருள் என்றால், கடைமடையில் நிலம் இருப்பதை விட மதகுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம் சிறந்தது. அதேபோல் மலை அடிவாரத்தில் எப்போதும் மழை பொய்க்காது, அங்கே மழை பேஞ்சு கொண்டே இருக்கும். அதனால் மழையால் புன்செய்
நிலம் சிறந்தது என்பதற்கு இந்த பழமொழியை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆத்த அடுத்த வயலும் அரசனை எதிர்த்த குடியும் ஒருபோதும் முன்னுக்கு வராது என்கின்ற பழமொழியில் ஆத்தை அடுத்து வயலில் அவ்வப்போது ஆற்றுப்பெருக்கு ஏற்படும். ஆற்றுப்பெருக்கு ஏற்பட்டால் அந்த வயலில் விளைவித்த அந்த விளைபொருளானது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஆற்றோடு அடித்து செல்லும். அந்த காரணத்தினால் ஆத்தை அடுத்த வயல் பயன்படாது. அதேபோல் ஆளுகின்ற அரசனை தனி ஒருவன் எதிர்த்தால் அந்த குடியும் ஒருபோதும் வாழாது, செழிப்படையாது என்று மன்னனோடு ஒப்பிட்டு அந்த பழமொழி அவர்கள் கூறுகின்றார்கள். அடமழையில் நாத்து நட்டால் ஆத்தோடு போகும் என்பார்கள். மழைக்காலம் ஆற்றுப்பெருக்கை நினைவுபடுத்தும் முறையில் மழைக்காலத்தில் நாற்று நடவு செய்யப்படுவதனால் இது பாதிக்கப்படும் என்பதற்கு இந்த அடமழையில் நாற்று நட்டால் அது ஆத்தோடு தான் போகும் என்று இதனை கூறுகின்றார்கள். சித்திர பெஞ்சா பொன்னோடு கட்டலாம். பொன்னேறு அதாவது தமிழ் வருடப்பிறப்பில் முதல் மாதம் இந்த சித்திரை என்பதனால் அந்த மாதத்தில் மழை பெய்தால் பொன்னேறு கட்டி இறைவனை வழிபட்டு நல்ல விளைச்சலை தரும். இறைவனுக்கு வணக்கம் செய்வது போல இந்த சித்திர பருவத்தில் மழை பொழிந்தால் நம்மால் ஈரப்பதமாக இருக்கும்போது அந்த பொன்னேரை நம்மால் பூட்டலாம். ஏன்னா இறுகி காஞ்சு போயிதுன்னா அந்த ஏறு சித்திரை மாதத்தில் பூட்ட முடியாது. அப்போ சித்திரையில் மழை பெய்தால் இந்த பொன்னேறு கட்டுவதற்கு சித்திரை பேஞ்ச பொன்னேறு கட்டலாம் என்ற பழமொழியை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். நீர் பாய்ச்சுதல். இந்த நீர் பாய்ச்சுதலை பற்றி எப்படி சொல்கின்றார்கள் என்றால், பயிர்களுக்கு சரியான முறையில் நீர் பாய்ச்சவில்லை என்றால் பயிர் வளர்ச்சி அதன் நிலையிலிருந்து குன்றி விளைவை எதிர்பார்க்க முடியாது. அந்த விளைச்சலை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே எந்த முறையில் நீர் பாய்ச்ச வேண்டும் என்பதனை முன்னோர்கள் அறிந்து கூறுகின்றார்கள். வரப்புயர நீர் உயிரும், நீர் உயர நெல் உயிரும், நெல் உயர்ந்தால் சொல் உயரும், சொன்ன சொல் மாறாது என்ற கருத்தினை இப்பழமொழியின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். நீரை கண்டு நெல் விதை, வாய்க்கால் வெட்டி வயல் உழு அப்படின்ற நீரை பார்த்து நீ நெல்லை விதை. அந்த மழை பொழியக்கூடிய காலங்களில் மழை அதிகமாக பொழிந்தால் என்றால் நாம் நெல்லை நாற்று விட்டோம் அப்படின்னாக்கா நெல் தண்ணியில் உருண்டு ஓடிடும், நாற்று சரியாக இருக்காது என்பதனை இதன் கருத்து. வாய்க்கால் வெட்டி வயல் விடும். வாய்க்கால் நல்ல விதமாக தண்ணி சேர்ந்தால் தான் வயலுக்கு சிறப்பு பெறும். நீ வாய்க்காலை சரி பண்ணாமல் நிலத்தை உழுது எந்த பயனும் இல்லை என்பதற்கு இந்த பழமொழி ஒரு கருத்தை நமக்கு சொல்லுகின்றது. பெருகிய நீர் நெல்லுக்கு பகையாம், அதிகமான நீர் நெல்லுக்கு எப்போதும் உதவாது என்கின்ற கருத்தை அது கூறுகின்றது. நெல், வாழை, கரும்பு, தென்னை போன்றவற்றை பயிரிடும்போது இடைவெளி எவ்வாறு அமைய வேண்டும் என்பதனை ஒரு தெளிவான பழமொழி நமக்கு எடுத்து கூறுகின்றது. நண்டூர நெல்லும், நரியோட கரும்பும், வண்டியோட வாழையும், தேரோட தென்னையும். எவ்வளோ அழகான பழமொழி பாருங்க. நண்டு ஊற நெற்பயிர் இடம் போதும். நரி ஓட கரும்புக்கு ஒரு நரி பூந்து வெளியில் வர்ற அளவுக்கு அதுக்கு இடைவெளி வேண்டும். அதனை போன்று வண்டியோட வாழை நட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு வண்டிப்பாதை அளவுக்கு இட வேண்டும் என்றும், தென்னையை தேர் அளவுக்கு இடைவெளி வேண்டும் என்பதனை மிக அழகான பழமொழிகளில் இதன் கருத்து நமக்கு விளக்குகின்றது. இதனை போன்ற பழமொழிகள் நிறைய நாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம். நேரத்தின் காரணமின்மையால் விடுகதைக்கு நான் செல்கின்றேன். வேளாண்மை செய்வதற்கு அத்தொழிலை சார்ந்த விடுகதை கூறுகின்றன. அவை
புதிராகவும் அமைந்திருக்கின்றது. நாட்டுப்புற மக்கள் பல்வேறு சூழலில் பல்வேறு பொருண்மைகளில் விடுகதையை குறிக்கின்றார்கள். விடுகதை பொருளை நேரடியாக கூறாமல் மறைமுகமாகவும் கூறுகின்றார்கள். தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் ஒப்போடு புணர்ந்த உவமத்தானும் தோன்றுவது கிளந்த துணிவினாலும் என்றிரு வகைத்தே பிசிவகை நிலையே என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். விடுகதை என்பதற்கு புதிர் என்றும் நொடி என்றும் பிசி என்றும் சொல் என்றும் பொருள் அகராதிகள் கூறுகின்றன. அடிக்காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில் இருப்பது என்ன அப்படின்ற அந்த விடுகதைக்கு அடி என்பது கதிரோடைய அந்த அடித்தூறு. அது எங்கே இருக்குன்னா காட்டில் இருக்கும். நடு மாட்டில் அந்த கதிரோடைய நடுப்பகுதி மாடுக்கு உணவாக இருக்கின்றது. நுனி வீட்டில், அதாவது கருது எங்கே வருது அப்படின்னாக்கா வீட்டுக்கு வருகின்றது என்ற பொருளை இந்த விடுகதை அழகாக சொல்லுகின்றது. காய்க்கும் பூக்கும் கலகலக்கும் காக்கா உட்கார இடமில்லை. அது காய்க்கும் பூக்கும் கலகலப்பாக இருக்கும், ஆனால் காக்கா அதன் மீது உட்கார முடியாது. நெல்லை அந்த கருதை கூறுகின்றார்கள் விடுகதையாக. பிறந்தவுடன் நிமிர்ந்திருப்பேன், வயசாக வயசாக வளைஞ்சிடுவேன். பிறந்தோன்னே நான் நாற்று நட்டு நல்லா நிமிர்ந்து வரும். அப்புறம் வயசாகிடுச்சுன்னா தலை தொங்கி என்ன பண்ணிடும் அப்படின்னாக்கா கீழே விழும். அதனை இந்த பழமொழியில் இந்த விடுகதையின் வாழையிலாக கூறுகின்றார்கள். அடியும் தள்ளி நுனியும் தள்ளி அடித்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. அதாவது இதை எது சொல்லுது அப்படின்னாக்கா கருக்காயை சொல்கிறாங்க. அதாவது கருக்காய் என்று சொல்வோம். அந்த நெல்மணியிலிருந்து ஒதுக்கப்பட்ட அந்த கருக்காயை மீண்டும் நாம் தூற்றி பார்த்தோம் அப்படின்னாக்க அதில் ஒரு நெல் கூட இருக்காது. வெறும் பதராக தான் அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இருக்கும். இந்த கலப்பையை சொல்லும்போது நிலத்தை உழுவக்கூடிய கலப்பையை ஆன போய் 6 மாதம் ஆச்சு, அடி இன்னும் மறையலை. மழை காலங்களில் ஆனை நீங்கள் அடி வச்சு போணுச்சுன்னு பார்த்தோம்னா அது பாதம் அப்படியே இருக்கும். அதுபோல் 6 மாதத்துக்கு முன்னாடி ஏறு உழக்கூடிய அந்த நீர்நிலை ஈரமாக இருக்கும்போது உழுத அந்த வயல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணுக்குள்ளே பொன்னம்மா. மண்ணுக்குள்ளே பொன்னம்மா அப்படின்னாக்கா பொன் போன்று மின்னி விளங்கக்கூடிய மஞ்சள் நிறத்தை தான் இந்த மண்ணுக்குள்ளே பொன்னம்மா இருக்கின்றாள் என்ற விடுகதை நமக்கு ரொம்ப அழகாக தெளிவாக அதை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா எடுத்து கூறுகின்றார்கள். பட்டையை நீக்கி 16 பட்டையை நீக்கி முத்துப்பட்டையை நீக்கி முன்னால் நிற்பா வெள்ளையம்மா. நான் இங்கு வெள்ளையம்மாள் என்று கூறுகின்றேன். அது வேறு வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை இங்கு பயன்படுத்த முடியாது. நான் சொன்னேன் ஏன்னா வாய்மொழி இலக்கியங்களில் அதாவது வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா சில தகாத வார்த்தைகளை கூட பயன்படுத்துவாங்க. இந்த வெள்ளையம்மா அப்படின்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா வாழைப்பூ இருக்கு இல்லையா, அதை பட்டையை நீக்கி 16 பட்டையை அதனை நீக்கி அந்த முத்துப்பட்டையை நீக்கி முன்னால் நிற்பா என்ன அப்படின்னாக்கா வெள்ளையாக வரக்கூடிய அந்த சோறு போன்று இருக்கக்கூடிய அந்த உள்ளில் இருக்கக்கூடியது, அதை தான் சொல்லுகின்றார்கள். வாழை மரம் அடித்தலை பெருத்தவன், முடித்தலை விரித்தவள், நடுவுடல் சிறுத்தவள், ஒரு தரம் பூத்தவுடன் தலை வணங்கி ஒரு பிள்ளையாலே உயிர் விடுவாள். இந்த வாழை மரத்துக்கு சொல்லக்கூடிய விடுகதை. அடித்தலை நல்லா பெருசாக இருக்கும், முடித்தலை விரிஞ்சிருக்கும், நட உடல் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறுத்து போயிருக்கும். ஒரு தரம் தான் பூப்பா, ஒரு தரம் தான் காப்பா. அப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க தன்னுடைய உயிரை அவள் விட்டுடுவா அப்படின்னு வாழை மரத்தை சொல்லக்கூடிய விடுகதை. ஆழக்குழி தோண்டி அதில் ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டை. இது எங்கே பார்த்தாலும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு விடுகதை.
இது தென்னை மரத்துக்கு சொல்லக்கூடியது. ஒரு தென்னங்கன்றை நீ ஊனி வச்சு அண்ணாந்து பார்த்தீங்கன்னா 90 தேங்காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய்மொழி இலக்கியம் கூறக்கூடிய இந்த தென்னை. பல்லில்லா வெள்ளையன் காட்டுலையோ மேட்டுலையோ வாய் விட்டு சிரிப்பான். அதனுடைய வெண்மைத்தன்மையை குறிக்கிறது. பல்லில்லா வெள்ளையன் காட்டுலையும் மேட்டுலையும் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்க, அது வெடிச்சிருக்கும்போது சிரிப்பது போன்ற ஒரு காட்சி உடையதாக அதை கூறுகின்றார்கள். நம்பிக்கை, வாய்மொழி இலக்கியங்கள் நம்பிக்கை மிகவும் ஒரு மக்களிடம் இருக்கக்கூடிய ஒன்று. மழை சடங்கு. மழை பொழியவில்லை என்றால் கொடும்பாவி கட்டி ஊர் ஊராக அதனை இழுத்து சென்று மழை பொழியும் என்ற நம்பிக்கை நாட்டுப்புற மக்கள், கிராமப்புற மக்கள்கிட்ட இருக்குது. அதிக மழை பெய்யும் போது கொல்லிக்கட்டையை ஆடை இல்லாமல் வானத்தை பார்த்து காட்டினோம் அப்படின்னாக்க வானம் வெட்கப்பட்டு மழை பொழிவதை நிறுத்தும் என்ற நம்பிக்கை மக்களிடம் காணப்படுகின்றது. இப்போ தட்டம் காலையிலும் மாலையிலும் அதிகமாக கூட்டமாக அது மொச்சுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க மழை பொழியும் என்ற நம்பிக்கை மக்களிடம் காணப்படுகின்றது. ஈசல் மண்ணில் இன்று புற்றாக ஆங்காங்கே எழும்பி கொண்டே இருக்கும். அப்பொழுது மழை பொழியும் என்ற நம்பிக்கை இருக்குது. கரையான் புற்றை மேலும் உருவாக்கி கொண்டே போணுச்சு அப்படின்னாக்க மழை வரும் என்ற நம்பிக்கை மனிதர்களிடம் இன்றும் அதனை காணலாம். விலங்குகள். ஆடு மாடு மேய்ச்சலுக்கு போணுச்சு அப்படின்னாக்க அது மரத்துக்கு அடியில் போய் நிற்குமா. அப்போ என்ன காரணம் அப்படின்னாக்கா மழை வருவது அந்த ஆடு மாடுகளுக்கு தெரிந்து மரத்துக்கு கீழே போய் அது நிற்குது என்று ஒரு நம்பிக்கை. மழையோடைய வரவிற்காக நாட்டுப்புற மக்கள் மாரியம்மனுக்கு கூழு காய்ச்சி ஊற்றுதல் என்பது பண்டை காலம் தொட்டு இன்றளவும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்திருக்கின்றது. வானத்தை பார்த்தோனையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி மழை வரும் மழை வராது என்று. ஆடிப்பெருக்கு எதுக்காக நாம் கொண்டாடுறோம், எதுக்காக அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது அப்படின்னாக்க, ஆடி மாதம் ஆற்றுல தண்ணீர் திறந்து விடக்கூடிய காலம். ஆடி மாதத்தில் தான் தண்ணி வரும். அந்த மாதம் 18ஆம் தேதி அன்று ஆற்று நீரை வழிபடுவதாக காவேரி ஆற்றை வணங்கி வேளாண்மைக்கு தேவையான நீரை அந்த ஆறு கொடுப்பதனால் ஆற்றங்கரையில் பிள்ளையாரை வழிபட்டு பிள்ளையார் போன்று ஒரு உருவத்தை பிடித்து வைத்து பெண்கள் தங்களுடைய தாலி கயிற்றில் மஞ்சளை தடவி அது பிள்ளையார் மீது போட்டு பழம், வெத்தலைப்பாக்கு, வெத்தலைப்பாக்கு, அப்புறம் பச்சரிசி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வழிபட்டு எல்லாரும் அந்த மஞ்சக்கயிறை எடுத்து கட்டிக்குவாங்க. விதையிடுதல் போது என்ன அப்படின்னாக்க அந்த இறைவனுக்கு ஃபஸ்ட்டு அதை படைச்சிட்டு திருமணம் ஆகாத பெண்கள், வீட்டு விளக்கான பெண்கள், கைம்பெண்கள், குழந்தை பேறு வாய்க்காதவர்கள் ஆகியோர் இந்த விதைகளை தொடக்கூடாது. விதைகளை தூவவோ அவங்களுக்கு அனுமதிப்பதும் இல்லை. ஒரு நல்ல ஒரு சுமங்கலி பெண்ணிடம் அதை கொடுத்து அந்த நெல்லை கொடுத்து நெல்லும் காசும் கொடுத்து அவர்களை என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னாக்க தூவ சொல்லுவாங்க. அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த விதை நெல்லை வீட்டில் கொண்டு வந்து அவள் செய்து அதனை படையிலிட்டு இறைவனுக்கு சாத்தி அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எல்லாருக்கும் அதனை கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ நடவு முறை பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு நல்ல நாளை பார்த்து தான் நடவு பணியை மேற்கொள்வார்கள். நாற்றுக்கு சனி மூலையில் நாற்று முடிச்சுகளை வைத்து அவற்றிற்கு படையல் இட்டு வணங்கி பூசைகள் முடித்து நல்ல ராசியான சுமங்கலி பெண்களிடம் அந்த வெற்றிலைப்பாக்கு பணம் வைத்து கொடுத்து அந்த மரியாதை செலுத்தி நெல்லை நடுவார்கள். விளைச்சல். இந்த விளைச்சல் ஏற்படக்கூடிய நம்பிக்கை அப்படின்னா மிக அதிகமான விளைச்சல் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக யாரும் சாக போகிறாங்க. இப்போ முருங்கை மரம் இருக்குது அப்படின்னாக்கா முருங்கை மரம் காய்ப்பு அதிகமாக காய்ச்சி தொங்குனுச்சுன்னா ஐயோ வீட்டில் யாரோ இறக்க போகிறாங்க இல்லை யாரோ சொந்தக்காரங்க இறக்க போகிறாங்கன்ற நம்பிக்கை இருந்து கொண்டு வருகின்றது. இது போன்ற வேளாண்மைகள் பார்க்க போனோம் அப்படின்னாக்கா பல்வேறு செய்திகள் நிரம்ப நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இருக்கின்றது. நம்பிக்கை, பழமொழி, விடுகதை, நீங்கள்
தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தஞ்சை மாவட்டத்தை வைத்து தான் இந்த வேளாண்மை செய்திகளை பற்றி நாம் பார்த்துருக்கோம். இது போன்ற பல்வேறு சூழல்களில் எப்படி அவர்கள் பயணிக்கின்றார்கள், எவ்வாறு அவர்கள் வேளாண்மை தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் என்பதெல்லாம் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது. நேர காலம் இல்லாததன் காரணமாக இத்துடன் என்னுடைய தஞ்சை மாவட்ட வேளாண்மை செய்திகள் குறித்த ஒரு சிறப்பு பார்வை நான் முடித்துக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை பாடவும். நன்றி, வணக்கம். உண்ணாம்படி எடுத்து வசந்த பூவா ஒரமா பத்திரகாளியாம் கருப்பசாமியாம் பெத்தவர் தேவியாம் பல்லவ சாமியாம் முன்னோரையனா பேச்சு அத்தாலா மாரியம்மலா சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே